Hi, hello, welcome to Alan the Developer. So, இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா HTML இருக்க வீடியோ அப்படின்ற டேக் தான். இந்த வீடியோ டேக்கான ஒரு ஷார்ட் வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு HTML வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பார்ட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோ அப்படின்ற டேக் ஓகேவா. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்லேருந்து நான் டைப் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்படின்ற டேக் வந்து நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே இருக்க எஸ்ஆர்சியில் நம்ம எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த எஸ்ஆர்சியை வந்து நான் எடுத்துடுறேன். இந்த எஸ்ஆர்சி அப்படின்ற ஆட்ரிபியூட்டை எடுத்துகிட்டு இந்த வீடியோ அப்படின்ற டேகுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அப்படின்றத நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா. சோர்ஸ் அப்படின்ற டேக், இந்த டேகுக்குள்ளே 2 ஆட்ரிபியூட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது எஸ்ஆர்சி அப்படின்றது, இந்த எஸ்ஆர்சி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாச் பண்ண போகிற ஃபைல் என்ன அப்படின்றது இதில் வந்து மென்ஷன் பண்ணணும். எந்த ஃபைல் வந்து நான் இங்கே அட்டாச் பண்ண போகிறேன் அப்படின்றது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆங்கர் அப்படின்ற ஒரு டேகை பற்றின ஒரு வீடியோ வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். இந்த anchor.mp4 அப்படின்ற வீடியோ வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அதற்கான ஒரு தம்ப்நெயில் மட்டும் நமக்கு இங்கே கிடச்சிருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட். ஸோ இந்த டைப் அப்படின்ற ஆட்ரிபியூட்டில் வந்து என்ன அப்படின்னா நான் அட்டாச் பண்ணியிருக்க ஃபைலோட டைப் என்ன. ஸோ வீடியோ தான் அதோட டைப்பு. அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்றத /mp4 அப்படின்றத மென்ஷன் பண்ணோம். ஓகேவா. ஸோ சேமஸ் பண்ணியாச்சா. ஸோ இந்த இது வந்துருச்சு. இப்போ என்ன சார் தம்ப்நெயில் மட்டும்தான் இருக்குது, வீடியோ வந்து ப்ளே ஆக மாட்டேங்குது அப்படின்றது கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவை ப்ளே பண்ணணும், அதுக்கப்புறம் இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ அப்படின்ற டேக்கில் போயிட்டு கண்ட்ரோல்ஸ் அப்படின்ற இந்த ஆட்ரிபியூட்டை மட்டும் ஜஸ்ட் எனேபிள் பண்ணால் போதும். எனக்கு இங்கே ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கிடச்சிரும். நான் இங்கே ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னோடய வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். இந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே நம்மளால் பண்ணிக்க முடியும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேபேக் ஸ்பீடு வந்து நம்ம ஏற்றிக்கிறது, பிக்சர் இன் பிக்சர், இந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே பண்ணிக்கலாம் இந்த கண்ட்ரோல்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஆட்ரிபியூட்டை எனேபிள் பண்ணுறது மூலயமா. ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.